டாக்டர் சொல்றாரு, உங்க தாத்தா சாப்பிடாம இருந்ததுனால அன்கான்சியஸா ஆயிட்டாரு. கதிரு சொல்றாரு தாத்தா கிட்ட, நான் தான் கோவமா இருந்தேன், அதுக்காண்டி சாப்பிடாம இருப்பீங்களா தாத்தா? தாத்தா சொல்றாங்க, நான் உனக்கு நெருக்கடி கொடுக்கறதா நினைக்காதப்பா. உனக்கும் ஐஸ்வர்யாவுக்கும் கல்யாணம் நடக்கணும். ஐஸ்வர்யா நம்ம வீட்டு பொண்ணுடா, உன்னைய நல்லா பாத்துப்பா. கதிரு, எனக்கு நீ வாக்கு கொடுப்பா, ஐஸ்வர்யாவை தான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு. ராஜி சொல்றாங்க, என்ன கதிரு யோசிக்கிற? நீ சம்மதம் சொல்லலாட்டி தாத்தா சாப்பிட மாட்டாரு. டாக்டர் சொன்னத கேட்டேல்ல கதிரு? கதிரு சொல்றாரு, தாத்தா இது வேண்டாமே. தாத்தா சொல்றாரு, நான் உன் கல்யாணத்தை பார்க்கணுமா இல்லாட்டி நீ என்னோட கருமாதிய பார்க்கணுமா? கேட்ட உடனே எல்லாரும் பதறி போறாங்க. தாத்தா கேக்குறாங்க, கதிரு சொல்லா. கதிரு சொல்றாரு, ஐஸ்வர்யாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன் தாத்தா. ஐஸ்வர்யா வெக்கப்படுறாங்க இத கேட்ட உடனே. லிங்கத்தோட ஒய்ஃப் அன்புக்கு போன் பண்றாங்க. கதிரோட கழுத்தை பிடிக்கிற மாதிரி கதிருக்கு நெருக்கடி கொடுத்து அவன் வாயாலேயே ஐஸ்வர்யாவ கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு எல்லாரும் சொல்ல வச்சுட்டாங்க. அன்பு இத கேட்ட உடனே நொந்து போறாங்க. சந்திப்போம்.